ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, இந்த சமயத்தில் வந்து நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் எப்படி வேண்டின மாதிரி இந்த ஜானகி வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக உயிர் பழைச்சிட்டாங்க. அது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ஜானகியால் தான் வந்து பார்த்தோன்னாக்கா முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா இந்த சீரியலே வந்து நல்லா கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஆக்ஷன்லேயும் அந்த பேச்சில் திறமை எல்லாமே பக்காவாக வந்து பார்த்தோன்னா அவங்க தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கடா இவங்கள வந்து பார்த்தோன்னா தட்டி தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தோன்னா உயிர் பிழைக்க வச்சுட்டாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்க இதுக்கு மேலே தான் வந்து இந்த பைரவி வந்து பார்த்தோன்னா ஆப்பாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்து பார்த்தோன்னா பக்கா ஃப்ராடு வேலை வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஒரு ட்ராமா வந்து போட்டுட்ருக்கா இல்லையா, அதுக்குமே வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க. அஞ்சலி வந்து பார்த்தோன்னா இப்போ கார்த்திகை வந்து ஒரு முட்டாளாக வந்து பார்த்தோன்னா ஆக்கிட்டாங்க. இப்போ கார்த்திகை வந்து தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, நாம் 2 பேரும் தான் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாமே அனுபவிக்க போகிறோம். இனிமேல் நாம் 2 பேர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சொத்துக்கு அந்த பார்த்தோன்னா எல்லாம் உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட இந்த அஞ்சலி இந்த பைரவி வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனிக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி சும்மா வந்து பார்த்தோன்னா ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் ஒரு வேலைக்காரியாக தான் பார்த்தோன்னா வச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கம்பெனிலுமே வந்து நானும் இந்த கார்த்திக் மட்டும்தான் வந்து முழு பொறுப்பு எடுத்துப்போம், இது எங்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லா உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம பைரவிக்கு வந்து பார்த்தோன்னா சொன்ன ஒவ்வொரு சொல்லும் செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பைரவிக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து மன கஷ்டமாக வந்து பார்த்தோன்னா ஏற்பட்டுருச்சு. சரி நாம் வந்து பார்த்தோன்னா இந்த புல்லை வந்து நம்ம தான் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி விடணும் அப்படின்னு நினச்சாங்க. கௌதமை வளர்த்து விட்ட மாதிரி நானே உன்னை வளர்த்து விட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த கார்த்திக் வந்து என்ன பண்ணாருனாக்கா சும்மா ஒரு பொக்கே கூட கொடுக்காம அந்த இடத்துல ரொம்பவும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க நம்ம பைரவியை. இந்த டைமில் நம்ம அஞ்சலி என்ன சொன்னானாக்கா, நீங்கள் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேரில் உட்கார வைக்கணும், இந்த பதவியை நீங்கள் தான் ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணும்போது உடனே வந்து நம்ம பைரவி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையை வந்து உருவாயிருது இந்த கார்த்திக்கு. இப்போ பைரவி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தள்ளியும் வந்து விட்டுடுறாங்க. என்ன தொடர்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன தகுதி இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இப்போ உருவாக போகிறாங்க. ஆனால் நம்ம பைரவி பண்ண எல்லாத்துக்கும் இது வந்து தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைரவி பண்ண அட்டூழியங்கள் எல்லாமே ஏகப்பட்டதாக இருக்குது இல்லையா, அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு தான் ஆகணும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இப்போ கார்த்திக் வந்து பண்ணுற எல்லாமே திரும்பவும் பெரிய ரிவெஞ்சை வந்து நம்ம கார்த்திகை வந்து வரப்போகுது. அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க போகிறது கிடையாது. நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை தான் இந்த அஞ்சலியை நம்பி பண்ணிகிட்ருக்கா இல்லையா, இப்போ அனாதை தான் நிற்க போகிறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திகோட சுயரூபம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. இந்த அஞ்சலியோட சுயரூபம் வந்து தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப சீப்பாகவும் கேவலமாக வந்து இருக்குது. இப்போ நம்ம கௌதம் என்ன பண்ணுறாருனாக்கா, ஜானும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து உயிர் பொழைச்சிட்டாங்க, நம்மளுக்கு தங்கறதுக்கு வீடு கிடச்சாச்சு. இந்த கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆப்பை நான் வைக்கும்போது வைப்பேன், நீ பயப்படாத ஜானுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்க, இந்த பைரவியும் வந்து பார்த்தோன்னாக்கா சண்டையை வச்சு விட்டு அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக்கும் இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எதிரியாகவே வந்து ஒருத்தர் மாற போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து இந்த அஞ்சலி வந்து உருவாக்கி விட போகிறாங்க. இதில் இந்த அஞ்சலி வந்து சண்டை வச்சு மூட்டி விட்டுட்டு நின்று குளிர்காய போகிறாங்க இந்த ஒரு இதில். ஆனால் இந்த அஞ்சலியுமே வந்து இந்த சமயத்துலனாலையும் கூடிய சீக்கிரம் வந்து சிக்குவா இந்த எஸ்எஸ்கே கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா நாம் பண்ணுறதெல்லாம் வந்து சரி, இவங்களை ஏமாத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆயிரும், எல்லாமே சரியாயிரும், நமக்கெல்லாம் பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படினாலையும் ஆடலாம் அப்படின்றது அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கௌதம இலக்கியாவும் கொடுக்கணும். அதுவும் என்ன மாதிரி தண்டனை இந்த அஞ்சலிக்கு கொடுத்தா, அதுவும் ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டால் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.